நாகையில் தலைமுறையாக வசித்து வரும் இடத்திற்கு பட்டா வழங்காததை கண்டித்து தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மக்கள் அறிவித்துள்ளனர். நாகை நகர மையப்பகுதியில் அமைந்திருக்கும் 25வது வார்டு செம்மரக்காட்டை தெரு வடக்கு சந்து பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இதில் 25 குடும்பங்கள் 5 தலைமுறைகளாக 100 ஆண்டுகளுக்கு மேல் வசித்து வருகின்றன. தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இவர்கள் வசிக்கும் இடத்தை பணபலம் படைத்தவர்கள் சிலர் போலி பத்திரங்கள் மூலம் அபகரித்து அடியாட்களை வைத்து காலி செய்ய முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் கொடுத்தும் பல மாதங்களாகியும் எந்த நடவடிக்கையையும் எடுக்காதால் ஆத்திரமடைந்த மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். வீடுகள் தோறும் கண்டன போஸ்டர்களை ஒட்டி தேர்தலில் யாரும் வாக்களிக்க மாட்டோம் என்று தங்களுடைய ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு உள்ளிட்டவைகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்துவிட்டு போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும் அப்பகுதி வாசிகள் தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு பயமா இருக்கு. 25 வீடு 20 வீடு இந்த தெருவுக்குள்ள நாங்க எல்லாரும் இருக்கிறோம். ஆதி காலத்துல இருந்து எங்க மூதாதையர்கள் இருந்த இடம் இது. எங்களுக்கு சொந்தம்னு இப்படி செய்யறாங்க. இதை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு அதுக்கு அதிகாரிகளும் துணை போய்கிட்டு இருக்காங்க. அதிகாரிகளும் துணை போய் தான் இந்த ஏழை மக்களுக்கு ஒரு விடுவி காலத்தையும் அவங்களுக்கு சொல்ல மாட்டுறாங்க, ஒரு விடுதலை எங்களுக்கு கொடுக்க மாட்டுறாங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயந்துக்கிட்டு இருக்கோம், ராத்திரியில் என்ன நடக்கும், பகலில் என்ன நடக்குதோன்னு. அதிகாரிகள் இந்த இடத்த பாருங்கள், எங்களுக்கு பட்டா போட்டு இந்த இடத்த கொடுக்காட்டி போனால் நாங்கள் எந்த தேர்தலையும் நாங்கள் கலந்துக்க மாட்டோம். இந்த தேர்தலை நாங்கள் கலந்துக்க போகிறதாக இல்லை. இந்த தேர்தலில் நாங்கள் எல்லோரும் எங்களோட ஐடி கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் கொண்டு உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறோம். கவர்மெண்ட்லேயே ஓட்டு ஐடி கார்டு எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துருவோம். நீங்கள் பார்த்து ஆஃபீஸர் யாருமே இங்கே எதுவும் கேட்கல. இந்த வரன்றாங்க, ஆனால் வரல. இந்த வரன்றாங்க, நானும் வரல. இதே மாதிரி பிரச்சனை நடந்து கொண்டு இருக்குது. ஆக்கிரமிப்பு பண்ணுறவங்களுக்கு தொலை போகிறாங்க அதிகாரிகளோட தான். எத்தனை வருஷம் போராடி எங்கே பார்த்தாலும் நாங்கள் பட்டாவுக்காக எழுதி கொண்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒருத்தருமே யாருமே இங்கே என்னன்னே எட்டியே பார்க்க மாட்டேங்கிறாங்க. 10 இடத்துக்கு போயிட்டோம். நாங்கள் அன்னாடுங்காச்சு, அன்னாடும் கூலிக்காரன். எங்களுக்கு பட்டா இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வருஷத்துக்கு முன்னே இங்கே இருந்துக்கிட்டு எல்லோரும் நீங்கள் காலி பண்ணுங்கள், உங்களுக்கு தெத்தியில் இடம் கொடுக்குறோம், அங்கே இடம் கொடுக்குறோன்னு எங்களை ஆம்பளை இல்லாத நேரத்தில் நாங்கள் இந்த தெருவில் ஆம்பளைங்கிறதே யாருமே இல்லை. எல்லாம் வயசாகி செத்து போய் தலைமுறையாக இருக்கிறோம். மிரட்டிட்டு இருக்கிறாங்க. ராவும் பவுலும் எங்களுக்கு படுக்கிறது தூக்கமே வர மாட்டேங்குது. அப்படி இருக்கிறதால நாங்கள் கொடுத்தோம். எதுவுமே இது வரைக்கும் பதிலும் கிடையாது.